Hello viewers, welcome to JERISH world. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி fish finger. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான ingredients, first fish எடுத்து இந்த மாதிரி finger shapeல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து ஊளி மீன் எடுத்துட்டேன். பெரிய ஃபிஷ்னால எனக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. 1 teaspoon pepper powder, 1 tablespoon மல்லித்தூள், 1.5 tablespoon chilli powder, 1 pinch மஞ்சள் தூள், salt தேவையான அளவு, ஜீரகத்தூள் half teaspoon, egg half egg, மைதா மாவு 1 spoon, lemon juice half lemon, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 spoon. இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபிஷ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கின்னோடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து வஞ்சர மீனில் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் சரி, அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்குன்னா அந்த கவுல் இல்லாமல் இருக்கிறது தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு எக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஹாஃப் மட்டும் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஹாஃப் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நல்லா மேரினேட் ஆகட்டும். அப்படியே வச்சுருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது வந்து ப்ரெட் க்ரம்ஸு. இது வந்து நான் ப்ரெட் க்ரம்ஸுன்னு வெளியே வாங்காமல் ப்ரெட்டு வாங்கி வீட்லேயே மிக்சியில் அடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போது இந்த மேரினேட் பண்ணி வச்சு அந்த ஃபிஷ் எடுத்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா அமைக்கி விடுங்க. இல்லைனா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம ஆயிலில் போடுறப்ப தனித்தனியாக கலண்டு வந்துடும். அதனால் நல்லா அந்த மாதிரி அமைக்கி விட்டுட்டு எல்லா பக்கமும் பரட்டி விடுங்க. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் பிரெட் க்ரம்ஸ் போட்டு பரட்டிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஆயிலில் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃபிஷ் ஃபிங்கரை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைட் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே லைட்டாக பரட்டி விடுங்க. ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டுட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்றப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கருகிடும். பாருங்கள், நம்ம போட்ட மசாலா எதுவுமே கலரலை. கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாருங்கள், போத் சைட்ஸுமே சேம் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரை பண்ண தேவையில்லை. எடுக்கும் போது பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து வைங்க. பிகாஸ் அதில் உள்ள ஆயிலெலாம் ட்ரைன் ஆகிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் நார்மலாக ஃபிஷ் கொடுக்குறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.